இப்போ அடுத்ததாக தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு இந்த லக்னாதிபதி இந்த இடத்துலலாம் விட்டுருங்க. சனி செவ்வாங்கிற அமைப்பை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் சனி 12ஆம் இடமும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 2, 3 குடையவனுக்கு சனி. இந்த 2 காரகத்துவம், இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல அமர்றப்போ சனி செவ்வாய் லக்கணத்தில் விரையாதிபதி லக்கணத்தில் இருப்பதனால அவர்கள் தான் பணத்தை கையில் வச்சுக்காம அசட்ஸ்னால் மண்மனை, அதாவது மண்ணுலேயோ வீட்லேயோ நிலத்திலேயோ சொத்துலேயோ இப்படி போட்டு வாங்கக்கூடிய முதலீடு செய்தால் அவர்களுக்கு யோகம் வரும். அந்த விரையாதிபதியும் 2ஆம் இடமும் லக்கணத்தில் 2ஆம் இடம் லக்கணத்தில் இருப்பது சிறப்பு. 12ஆம் இடம் இருப்பது ஒரு விரயத்தை செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டுவது. அப்போ விரயம்னா ஒரு ஒரு வில்லங்கமான சொத்து அல்லது குறைவான சொத்தை விலைக்கு வாங்கி அதை பதப்படுத்தி சில சீர்படுத்தி அப்புறம் நிறைந்த லாபத்துக்கு விற்பதுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருப்பவர்கள் இதை தைரியமாக செய்யலாம். இந்த இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் தப்பாக போகாது. ஏன்னா அங்கே இருப்பது குருவோட வீடு. குருவும் செவ்வாயும் சம்பந்தப்படுவதனால குரு மண்ணால் லாபத்தை தனத்தை தரக்கூடிய யோகம் வந்துவிடும். 2 குடையவனும் 12 குடையவனும் லக்னமும் சம்பந்தம். பெரும்பாலும் இந்த மாதிரி ஜாதகர்கள் சுப விரயத்தை சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் சகோதர வகையில் விரயத்தையும் உறவுகள் வகையில் செய்து, அதாவது நன்மை செய்து தீமையை சந்திக்கக்கூடிய நிலையையும் நிச்சயமாக சந்திப்பார்கள். ஏன்னா சனி கர்மக்காரகன். தன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயே பாவத்தை அதாவது அவர்களாலேயே இவருக்கு பிரச்சனை ஏற்படும். பிரச்சனைங்கிறது அவங்களுக்கெல்லாம் வேண்டியதை, சகோதரனுக்கு வேண்டியதை செய்வார். லக்கணத்தில் சனி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு மனசாட்சி கட்டுப்படும் குணம் இருக்கும். சோம்பல் குணம் என்பது வேறு, சூரிய உதயத்துக்கு பின்னாடி எழுந்து இருக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு, கொஞ்சம் இதாக இருக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அவர்களிடம் ஒரு குடும்ப பாசம் அல்லது கொஞ்சம் மனசாட்சிக்கு கட்டுப்படும் குணம் நிச்சயமாக சனி லக்கணத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். இது மேச லக்கணத்தை தவிர்த்து, சில லக்கணத்தை தவிர்த்து நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு குடும்பத்தில் பற்றுடையவர்களாகவும் இருப்பார்கள். துலா லக்கணத்துக்கு இந்த அமைப்பு உறுதியாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு உறுதியாக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு உறுதியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு விரையாதிபதியும் 2ஆம் இடமும் சேர்ந்த லக்கணத்தில் இருப்பது அந்த ஜாதகம் விரயம் செய்து லாபம் சம்பாதித்தல் அந்த மாதிரி விஷயத்தை செய்வான் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது மகரத்தில் சனி செவ்வாய். இப்போ இந்த மகரம் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிறோம். மகர லக்கணம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர லக்கணம். இந்த பாதகாதிபதி 11ஆம் இடத்துல லாபம், வரக்கூடிய லாபம் பிறருக்கு செல்லலாம். அப்போ இந்த மாதிரி இருப்பவங்க கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரன் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் சேரும் பொழுது நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய யோகம் உண்டு. மகர லக்கணத்தில் செவ்வாய் உச்சம் பெறுதல் இந்த சகோதர வகையிலே லாபத்தில் ஒரு பங்கு விரயமாகதிலே தருமை ஒழிய மற்ற அனைத்திலும் யோகத்தையே தரும். ஆனால் மகர லக்கணத்தில் சனி செவ்வாய் இருப்பவர்கள் மிகுந்த பிடிவாத குணமும் நிர்வாகத்திறனும் இரக்க சுபாவமும் குடும்ப பட்டு பாசம் உடையவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். மகர லக்கணத்தில் சனி இருப்பவர்களுக்கு சனி மாதிரி யோகக்காரன். சனி லக்னாதிபதி அந்த இடத்துல உச்சகரகத்தோடு சேர்ந்து பலம் பெறுகிறான். அப்போ அது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த சேர்க்கைகள் எல்லாமே லக்னத்துக்கு மட்டும்தான். அதற்கு அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்திற்கு 10 குடைய செவ்வாய், 3 குடைய செவ்வாய் லக்கணம். இது இந்த 3 அமைப்பு லக்கணத்தில் சேரும் பொழுது 3ஆம் இடங்கிறது முயற்சி, 3ஆம் இடங்கிறது சிறு பையனம், இளைய சகோதரன். இளைய சகோதரனோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். இளைய சகோதரன் மீது பாசம் இருக்கும். எழுத்து சம்பந்தப்பட்டது, கட்டிடம் சார்ந்த விஷயம், நிலம் நீச்சு, அறிவியல், விவசாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். சிறப்பாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த சனி செவ்வாய் சிறப்பாக லக்னாதிபதிங்கிற அந்தஸ்தை பெற்றவர். அப்போ அந்த லக்னாதிபதி எதை தன்னோட சேர்ந்தாலும் அந்த காரகத்துவத்துக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு. இந்த 4 லக்கணத்துக்கு இந்த கிரக அமைப்பு யோகம். ரிஷப லக்கணத்துக்கும் யோகம், துலா லக்கணத்திற்கும் யோகம். அப்போ கும்ப லக்கணத்திற்கு சனி செவ்வாய் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை தரும்? 3 குடையவன் லக்கணத்தில் இருப்பான். சனி 3ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ இவர்கள் இளைய சகோதரனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பது நன்மை. இளைய சகோதரனோடு உறவை பேணுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்துமே நன்மை. இன்னும் கூட சொல்லலாம், இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்க இளைய சகோதரனோட பயணம் செல்வதை தவிர்க்கலாம். கண்டிப்பாக பயணம் செல்வதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எப்படி லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் 8ஆம் வீட்டை ஒரு பார்வை பார்க்கும். இப்போ லக்கணத்தில் இருக்க செவ்வாய் 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடை பார்வை பார்க்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும். அப்போ அந்த 8ஆம் வீடுங்கிறது ரத்த காயத்தை தரக்கூடியது, விபத்தை தரக்கூடியது. அந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படுறப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டே தீரும். அப்புறம் முக்கியமாக கன்னியா லக்கணத்தை பற்றி இன்னொரு சிறு குறிப்பு.
கன்னியா லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்கிறப்போ கன்னி செவ்வாய் கடலும் பற்றும் என்ற ஒரு சொல்வடை உண்டு. அப்போ அந்த கன்னியா லக்னத்தில் சனி செவ்வாய் சம்மந்தப்படுறவங்க சொத்து விஷயத்தெல்லாம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். மாற்றால் நம்பிக்கை பேரில் சொத்து அவங்க பேரில் எழுதாத பினாமின்னு சொல்லுவாங்க. பினாமி பேரில் சொத்து எழுதுறதோ, நிலத்தை இன்னொரு பேர்த்தில் வாங்கி போட்டு அப்புறம் நாம் எடுத்துக்கலாங்கிற நம்பிக்கை பேரில் செய்கிறதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது கன்னியா லக்னத்துக்கு. இந்த கும்ப லக்னத்துக்காரங்க லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது சிறப்பா அப்படின்னா சிறப்பு மட்டுமில்லை, ஒரு தோஷமும் கூட. ஏன்னா இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் விரையாதிபதியாக லக்னாதிபதியாக வருவார். வேற எந்த லக்னத்துக்கும் இந்த அமைப்பு இல்லை. விரையாதிபதி லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை இந்த கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டு. அதனால அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு சர்வீஸோடு செய்யுங்க. சர்வீஸ் மைண்ட்னா அது ஒரு சேவை மனைப்பாடு செய்யுங்க, நன்மையை தரும். ஒரு பொதுநல நோக்கோடு உள்ள தொழில்கள், அல்லது தான் சம்பாதிக்கிற லாபத்தை ஒரு பொதுநல நோக்கோடு செய்வது, இந்த மாதிரி அமைப்பு. இது இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 100க்கு 100 பொருந்தும். செவ்வாயினுடைய அனைத்து காரகத்துவ தொழிலையும் இந்த ஜாதகர் செய்யலாம். இப்போ எல்லா இடத்துக்கும் பார்த்துங்க, லக்னத்தில் சனி செவ்வாய் இருந்தால் செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கும், செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்க்கும், சனி நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கும், சனி 3ஆம் வீட்டை பார்க்கும். எந்த லக்னமாக இருப்பாங்க அந்த லக்னத்தினுடைய தன்மையை பொறுத்து சனி பகவான் நன்மை தீமை பலன்களை செய்வார். சிம்ம லக்னத்துக்கு சனி பாதகாதிபதி, கடக லக்னத்துக்கு சனி பகையாளி, சிம்ம லக்னத்துக்கு பகையாளி, மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி. இப்படிப்பட்ட இந்த 3 லக்னங்களும் இந்த விஷயம் நன்மை தீமை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த காரகத்துவத்தை இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதை கணக்கு எடுத்துங்க. இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஏதோ சொல்கிறாரு ஜோசியர்லாம் நினைக்காதீங்க. அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து லக்னம் லாங்கிறது எங்கே கட்டுருக்கோ அதில் சனி செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். அல்லது இந்த சனி செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் 80% இந்த பலன் உறுதியாக நடக்கும். சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தால் 60% நடக்கும். 7ஆம் வீட்டோடு மட்டும் தொடர்பு கொண்டால் 50% உறுதியாக நடக்கும் இந்த பலன்கள். இதை குறிப்பிட்டு வச்சுங்க. லக்னத்துக்கு பலன் வேறு, 7ஆம் வீட்டிற்கு பலன் வேறு. அப்போ சனி இந்த லக்னம் 7ஆம் வீட்டை இருப்பில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பலன், பார்வை செய்தால் ஒரு பலன். இப்படி வச்சுங்க. லக்னத்தில் இருந்தால் 7ஆம் வீட்டை பார்க்கும், 7ஆம் வீட்டில் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். இந்த கிரகங்கள் செவ்வாய் 4ஆம் இப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு 10ல் இருந்தால் 4ஆம் லக்னத்தை பார்க்கும், சனி 11ல் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். இப்படி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்வை, சேர்க்கை, தொடர்பு, இப்படி அமைப்பை எடுத்து நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்துங்க. இனி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தோடு வரேன்.